ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ வந்துட்டு என்னோடய ஆஃப்டர் ஒர்க் vlog தான். இது வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ அந்த வீக்கெண்ட் வைப்லேயே வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இந்த vlog-அ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன் அதிகமான vlogs போட மாட்டேன், லாங் வீடியோஸ் போட மாட்டேன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ முதல் விஷயம், இதை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு 1 day ஃபுல்லாக ஆகுது. ப்ளஸ் ஆல்சோ அதை எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு சரியான டைம் ஆகுது. இந்த 2 டாஸ்க்குமே நான் முடித்தாலும் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இதில் வந்துட்டு எனக்கு மினி vlogs-ஏ எடுத்து எடுத்து பழகிட்டதுனால இந்த மாதிரி லாங் vlogs-ல் எதை பற்றி பேசுகிறது, என்ன பேசுகிறது, ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணேன், என்ன சாப்பிட்டேன், ரூமில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதுவே தான் ரிப்பீட்டடாக மினி vlogs-ல வருது. ப்ளஸ் அதையே வந்துட்டு லாங் vlogs-லேயும் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு போரிங்காக இருக்கா, இல்லை அதே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எதை பற்றி பேசலாம், இந்த மாதிரி vlog ஸ்டைல் வீடியோஸ் பின்னாடி vlog ஓடும், பட் அதில் வந்து இதை பற்றி பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கொடுங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே எனக்கு வந்து எதை பற்றி பேசுகிறதுன்னு ஐடியாவே இல்லை. அதனால தான் நான் வந்து லாங் வீடியோஸ் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன். லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் என்னோடய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. ஸோ அந்த மாதிரி சிட் அண்ட் டாக்கிங் வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த சம்மருக்கு நீங்கள் ரொம்பவே லைட் வெயிட்டான, அதே போல் ஆயில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாக்டர் ஷேட்ஸோட ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி அவங்க இந்த 2 ஃபார்முலேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்துட்டு செராமைட் அண்ட் வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன், ஒன்று வந்துட்டு கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீனில் SPF 50 அண்ட் PA++ ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இந்த சம்மரில் உங்கள் ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண போகுது. அதே போல் டேன் ஆகாமல் ரொம்ப உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. அதே போல் செராமைட் அண்ட் வைட்டமின் சி ரேஞ்ச் வந்துட்டு உங்கள் ஸ்கின் பேரியரை வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இந்த கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு சன்லேருந்து ப்ரொடெக்ஷன் தரது மட்டும் இல்லாமல் உங்களோட பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி உங்கள் ஸ்கின்னை இன்னுமே நல்லா பிரைட்டன் பண்ண போகுது, க்ளோ கொடுக்க போகுது. டாக்டர் ஷேட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மகேஸ்வரி 2025 அப்படிங்கிற கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 20% டிஸ்கவுண்ட்டோட வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் purple.com இது எல்லாத்துலேயும் இருக்குது. இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே நான் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிட் அண்ட் டாக்கிங், அதாவது அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோ மாதிரி அதில் ஒரு டாபிக், அதாவது இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக உட்காந்தே பேசுகிற மாதிரி இருந்ததுனால அது வந்து நான் எடுத்தது வந்து ஒரு 40 minutes ஒரு 1 hour கிட்டே எடுத்து அதை எடிட்டடாக ஒரு 40 minutes கிட்டே வந்துச்சு. பட் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி டயரிங்காகவும் இல்லை, எடுக்கவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அதில் வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த vlogs-ல வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றின உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுதா, இல்லை வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கா, இல்லை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக பார்க்குறீங்களா, என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கு, இல்லை vlog பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2 வீடியோஸ் இந்த மாதிரி சிட் டவுன் அண்ட் ஸ்பீக்கிங் டைப் வீடியோஸில் வந்துட்டு டேண்ட்ரஃப் பற்றி ஒரு வீடியோ வந்து எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நல்லா போணுச்சுன்னா அந்த மாதிரி சிட் அண்ட் டாக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதில் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் டு ஸ்பீக் அபவுட் அந்த டாபிக்ஸும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி ஒரு 3 weeks மேலே இருக்கும். பட் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு பர்சனல் ஒர்க் அண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நிறையா இருந்ததுனால என்னால் எடிட்டே பண்ணவே முடியல. இந்த பர்டிகுலர் வீடியோ எடுத்த அன்றைக்கி என்னோடய ரூம்மேட் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ப்ளஸ் ஆல்சோ அஸ் ஐ மென்ஷன் இட் இஸ் ஃப்ரைடே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப குதூகலமாக எனக்கு ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரே ஒரு கொஞ்சம் ஒர்க் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீரீஸ் ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என்னோடய பர்சனல் லேப்டாப்பில் சீரீஸ் போட்டுட்டு ரூமில் இருந்த ஸ்நாக்ஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் பார்த்துட்ருக்க சீரீஸ் வந்துட்டு மாடர்ன் ஃபேமிலி. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 times கிட்டே பார்த்துட்டேன். பட் ஸ்டில் அப்பப்போ ஏதாவது ஒரு எபிசோட் போர் அடிக்கும் போது எடுத்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் இது. அது வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். நான் வந்துட்டு என்ன மாதிரி பர்சன் தான், புதுசாக தேடி கண்டுபிடிச்சி பார்க்குற ஆள் நான் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதே தான் ரிப்பீட்டடாக பார்த்துட்ருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடர்ன் ஃபேமிலி, சூட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சீரீஸை, ஜின்னி அண்ட் ஜார்ஜியா, இந்த மாதிரி பர்டிகுலர் சீரீஸ்லாம் இருக்கும். ஒரு 4-5 சீரீஸ் தான் நான் பார்த்துருப்பேன். அதில் உள்ள எபிசோடே மறுபடி போட்டு பார்த்துட்ருப்பேன். அது என்னன்னு தெரியல. எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கணுன்னாலே ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும்.
அதை பார்த்துட்டே அதுக்கப்புறமா ஒரு 6 o'clock போல் பசிக்க ஆரம்பிச்சிட்டு 7:40க்கு தான் வந்துட்டு ஹாஸ்டலில் வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 6 to 7 வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்கும். அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இல்லை டீ போட்டு குடிக்கிறது, இல்லை இந்த மாதிரி ஜங்க் ஏதாவது சாப்பிட்றது தான் எனக்கு வந்து வெயிட் ரொம்பவே ஏறுது. பட் ஸ்டில் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆன் திஸ் பர்டிகுலர் டே வந்துட்டு நான் லிட்டி சோக்கா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஸ்விக்கியில். லிட்டி சோக்காங்கிறது ஒரு பீகாரி டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ரீசெண்டாக அடிக்டடான ஒரு டேஸ்ட்டு இல்லை ஃபுட் அப்படின்னா இந்த லிட்டி சோக்கா தான். இதை வந்துட்டு கோதுமை மாவு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கோதுமை மாவுக்குள்ளே வந்துட்டு சத்து மாவு ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க. பட் சத்து மாவுலேயே வந்து நிறையா காரமாக ஏதோ ஒன்று மாதிரி போட்டு அதை வந்து பண்ணி அடுப்பில் வந்து சுட்டு தருவாங்க. சுட்டுட்டு அது மேலே வந்து நிறையா நெய் ஊற்றி கொடுப்பாங்க. அதுதான் அந்த லிட்டி, அந்த பால் மாவிளக்கு மாவு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லிட்டிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சொக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக அங்கே கிடைக்கும். சொக்காங்கிறது வந்து இந்த பிரிஞ்சால், அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு உங்களுக்கு வந்து மேஷ் பண்ணி கொடுப்பாங்க. கொஸ்து மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட் ரொம்ப, எனக்கு அந்த லிட்டி சொக்கா காம்போ தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிட்டியோடு சேர்த்து நீங்கள் சிக்கன் கறி, எக் கறி, இல்லை நம்ம அந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம குருமா வச்சு சாப்பிட்ற மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பட் இந்த லிட்டி சொக்கா காம்போ வந்து கிளாசிக், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். AECS லேஅவுட்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் இருக்கும் இந்த லிட்டி சோக்காக்காகவே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 70 rupeesக்கு வந்து 2 balls கொடுப்பாங்க. அது ஒரு பிளேட் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பர்டிகுலர் திங் நான் ஆர்டர் பண்ணது வந்து அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. ஒரு மாதிரி செய்ய தெரியாதவங்க செஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்கல. அந்த பர்டிகுலர் ஷாப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு AECS லேஅவுட் வந்துட்டு போகிற சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக அந்த ஷாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரூமையாக அந்த லிட்டி சோக்கா வந்துட்டு சீரீஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அப்படியே சீரீஸ் பார்த்துட்டே உட்காந்தேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சரி படிப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஒன்ஸ் நம்ம சீரீஸ் ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோதான், டைம் போகிறதே தெரியாது. ஸோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு ஒரு 10 o'clock போல் தான் அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இருந்த துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு என்னோடய மேக்கப் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ அந்த மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அது ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் என்னோடய ஸ்கின் கேர் இப்போது ரீசெண்டாக எப்படி இருக்குன்னா, இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பிஆருக்கு வரும்ல, பிஆருக்கு இல்லை ஸ்பான்சருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸே நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானாக காசு போட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்றும் வாங்கி யூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணாமல் இருக்கேன். பட் பரவாயில்ல, அதுவே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அது சொன்னீங்கன்னா ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் தேட் ஆல்சோ. அதுக்கப்புறமா என்னோடய எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க் மறுபடியும் கொஞ்சம் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை மட்டும் பார்த்துட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அன்றைக்கி டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்லபடியாக. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். என்ன புக்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஃபிக்ஷன் புக். அதை கிண்டிலில் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதை வந்துட்டு கிண்டில்லையே போட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படிச்சுட்டு தூங்கிட்டேன் நல்லபடியாக.